2 பேரும் இறங்கியிருக்காங்க. செம்ம மீன் இருக்குது. ஃபஸ்ட்டு மோட்ரு ஜாலியாக இருக்கிறானுங்க இன்னைக்கு. ஐய் சஞ்சய், என்ன மூட்டடா இது? வாட் ஏ வியூ. குளிக்க போகிறோம், சூப்பராக இருக்குது. மீன்லாம் அப்புறம் பிடிச்சிக்கலாம், வாங்க குளிக்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாவில் இன்னைக்கு கரண்ட் இல்லை, ரொம்ப புழுங்குது, ரொம்ப கடுப்படிக்குது. ஸோ சும்மா தானே இருக்கும், ஏரியில் போய் ஒரு தூண்டில் போடலான்னு சொல்லிட்டு நானும் நம்ம பாய்ஸும் கிளம்பிட்டோம். இவனுங்கெல்லாம் கூட்டின்னு போக மாட்டோம், நம்ம பாய்ஸ் தான் கூட்டின்னு போவோம். நீங்களாம் வேணாம், உங்கள் வீட்டிலலாம் என்னெல்லாம் அடி வாங்க முடியாது. இந்த வீடியோ பாருங்க, அப்படியே போகும்போதே எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுவோம். தூண்டில் புழு எல்லாமே ரெடி பண்ணணும், போகும்போது அப்படியே எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணி சொல்கிறேன். கிளம்பலாமா? இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க நம்ம பாய்ஸ் கூட போவோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தூண்டில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் தூண்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குன்ட்டான். ஸோ அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா போய் தூண்டில் எடுத்துக்க போகிறோம். புழு தான் தேட வந்தான், புழு தான் தேடின்னு இருக்கிறானுங்க. ஏய் கிடச்சிச்சா? என்னத்த தருவோம்? இத்தனை வருஷமா என்ன தந்தேன்? அதே தான் இதுக்கப்புறம். வெற்றி பிடிச்ச புழு அப்படியே எடுத்துன்னு போயிடக்கூடாதான், அதில் நிறைய மண் போட்டு தான் எடுத்துன்னு போகணுமா, எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு. எங்கள் ஊர் குளத்துக்கு தான் வந்திருக்கோம். குளத்தில் ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிட்டு அப்புறம் ஏரிக்கு போகலான்னு, அப்புறமேட்டு கிணத்துக்கு போகலாம். வெய்ய போட்டு பொழக்குது, ஒரு கூட்டமே வருது பார்த்தீங்களா? குளத்தாண்ட வந்துட்டோம். ஏமே நிறையா குட்டி மீன்கள் தான் இருக்குது. இந்த குளத்தில் தான் பிடிக்க போகிறோம். சஞ்சய், மீன் கிடைக்குமா? கிடைக்கும், பார்க்கலாம். அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க குளிச்சுட்டு இருக்கானுங்க, ஜாலியாக இருக்கிறானுங்க இவனுங்க தான். புழு வந்து தூண்டில் முள்ள தான் போட போகிறோம். ஆனால் அதெல்லாம் நாங்கள் வந்து காட்ட விரும்பலை. நான் வீடியோ எடுக்க போகிறேன்றதுனால நான் வந்து தூண்டில் போடல, நான் வெடி தான் பார்க்க போகிறேன் வழக்கம் போல். உன்னை நம்பி தான் வந்திருக்கிறேன். கிடைக்குமா? வெயிலில் நிழலில் பிடிச்சா தான் மீன் கிடைக்கும். நிழலில் தான் மீன் கிடைக்குமா? மீன் நிழலில் இருக்குமா இல்லை நீ வெயிலுக்கு பார்த்து பயந்து போடுறியா? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம், ஒன்று கூட கிடைக்க மாட்டுது. நாங்கள் இங்கே எவ்வளோ வெயிலில் கடுப்பில் உட்காந்துருக்குறோம். எங்கள் ஊர் குட்டி பசங்க என்ன வேலை பார்த்துட்டுருக்காங்க தெரியுமா? இவங்க காட்டுறேன். அவனுங்க கொட்டையில் குளிக்கிறது ஒரு விஷயம் இல்லை. இப்போ பாருங்க காட்டுறேன். எங்கேயோ கடந்த மரக்கட்டையே தூக்கின்னு வந்து குளத்துள்ள போட்டு எப்படி வரானுங்க பாருங்க. நான் வீடியோ எடுத்து கண்டுபிடிச்சானுங்க இன்னைக்கு. ஏய் சஞ்சய் பாத்துறாடே. என்ன மகேஷ், விரால் போதா? விராலாம் போகுது, கீழே ஜிலேபி போகுது, எல்லாமே எங்களுக்கு தெரியுது. ஆனால் எங்கள் தூண்டியில் மட்டும் ஒன்றுமே கிடைக்க மாட்டுது. எல்லா மீன்களும் அப்டேட் ஆகிட்டு இருக்குதுங்க. இங்கே பாடுறா, உண்மையிலே மீன் மாட்டிச்சு. ஏய் மாட்டிச்சுடாடே சஞ்சய். வெற்றி வெற்றி நிச்சயம். உனக்கு மாட்டிச்சா? எங்க மாத்தியாரே? ஃபஸ்ட்டு மாட்ரு ஜிலேபி. இந்த மீன் இது தொண்டையில் பார்த்தீங்கன்னா கயிறு இருக்குது. இது இது போயினே இருக்குது. என்னது இது? இப்படியே மாட்டிக்கிச்சு. பெருசாக மகேஷ் இதில் இதே மாட்டிக்கிச்சு. ஆனால் அது என்ன தான் தெரில. எவனோ ஜட்டி பிடிக்கிறாடே, பிளாஸ்டிக் கவர் அடே. அது இதை போய் பெரிய மீன் மாட்டிக்கிச்சு. என்னடா இது? துணிடா. மீன் பிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் எடுத்துன்னு வராமல் வந்துட்டோம், குடிக்க தண்ணி எடுத்துன்னு வராமல் வந்துட்டோம். ஏய் 2வது மீன் பிடிச்சிட்டான்டா. எனக்கு குட்டி எங்கேயோ குப்பையில் அந்த கவரை பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துட்டேன். சஞ்சய் வெற்றிகரமாக 3வது மீனையும் எடுத்துட்டான். எப்பவுமே நாங்கள் எடுத்துன்னு வர கவர் பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருக்கும். அது வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தால் தான் ஓட்டையாக இருக்கும். இங்கேயே குப்பையில் பொறுக்கிறதுனால இந்த கவர் பார்த்தீங்கன்னா ஓட்டையாகவே இல்லை. இருங்க மீனை வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். சஞ்சய் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சினே இருக்கிறான். நிழலில் தான் மீன் கிடைக்குன்னு சொல்லிட்டு போன மகேஷ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிடிக்கல. அங்கே பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சின்னு இருக்கிறான். இல்லை அங்கே என்ன அது முட்டையாக இருக்குது? வந்த இடத்துல மீனை பிடிட்டானா. இங்கே ஒரு கூட்டை கண்டுபிடிச்சிருக்கிறான் மகேஷ். பாருங்கள், முட்டை கூட இருக்குது. என்ன முட்டைடா இது? இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முட்டை இருக்குது. ஆனால் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இதோட அம்மா இங்கே தான் பக்கத்தில் எங்கே சுற்றிட்டு இருக்கோம். அங்கே தான் நம்ம மகேஷ் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அவனை அடித்து தேத்துற வேண்டி தான். ஏய் வாடா மகேஷ் போகலாம். விட்டு போயிட்டியே, இப்போ நான் எப்படா வரது? ஏமே ஒரு மீனை கூட பிடிக்கலையே மகேஷ் நீ. இங்கேருந்து நாங்கள் அடுத்த வேறு ஸ்பாட்டுக்கு மீன் பிடிக்க போகிறோம். இந்த இடத்துல வெய்ய ரொம்ப அதிகமாக அடிக்குது, மீனும் ரொம்ப லேட்டாக கிடைக்குது. அடுத்த ஸ்பாட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். இந்த குட்டி கூண்ட இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மீன் இருக்குதான். நம்ம எக்ஸ்பர்ட் பார்க்குறோம். வேறு ஒரு நாள் வலையை போட்டு எல்லாத்தையும் ராவிடலாம். அடுத்த பிளேஸுக்கு வந்துவிட்டோம். இந்த பிளேஸ் நீங்கள் நிறையா ஷார்ட்ஸில் பார்த்துருவீங்க. இங்கெல்லாம் என்னடா அந்த குட்டி கொண்டு இடத்துல இடம் மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் மீனே இருக்கும். என் கண்ணுக்கு தெரியலையே விரால். இந்த மீன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க நம்ம பாய்ஸ். பெரிய விரால் இருக்கிறத நம்ம மகேஷ் பார்த்துட்டான். அந்த விராலை இன்றைக்கி ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். இப்போ இந்த இடம் எவ்வளோ நிழலாக சூப்பராக இருக்குது. ஒரு விரால் படுத்துன்னு இருக்கான். அது வாய்க்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சய் போட போகிறோன்னு போட்டான். பார்ப்போம் புழுக்கு ஆசைப்படுதா இல்லையானே. ஐயோ குட்டி மீன்கள் நிறையா இருக்குது. ரோலக்ஸுக்கு கூட்டின்னு போய் போட்டுடலாமா? நீ மீனையும் வளர்க்குற, மீனையும் போட்டு தள்ளுறேன்னு நினைப்பீங்க தானே. கண்டையை பிடிச்சிட்டு அதை வச்சு விரால் பிடிக்க போகிறோம். கிளிஸ்டர் க்ளீனாக இருக்குது தண்ணின்றதுனால. நாங்கள் தூண்டில் போட்டோடனே அந்த தூண்டிலில் இருக்க புழு மீன் கிடைக்கிறதே பார்த்தீங்கன்னா அழகாக தெரியுது. ஆனால் அது கேமராவில் தெரில. செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு, அழகாக. இதான் சஞ்சய் புழு.
மீனுங்க எல்லாம் புழுவை சாப்பிட்டு ஓடி போகுதுங்க. ஆனால் எதுவுமே மாட்ட மாட்டேதுங்க. எல்லாம் செம்ம அப்டேட் ஆகிட்டு இருக்குதுங்க. ஏய் ஏய் ஊந்துத்தா மாட்டின விரால் பார்த்தீங்கன்னா கீழே தான் இங்கே தான் இங்கே ஊந்துது. அதை கையில் வச்சே பிடிக்க போகிறேன்னு சஞ்சய் இறங்கிட்டான். இங்கே தான் இங்கே இருக்குது. தூண்டிலேருந்து இங்கே தான் பார்த்தீங்கன்னா குச்சிச்சு இங்கே தான் இருக்குது. ஆனால் எங்கே பத்துட்டு இருக்குதுன்னு தெரில. பிடிச்ச ஒரே ஒரு மீனும் பார்த்தீங்கன்னா கீழே விட்டியே. உனக்கு மீன் பிடிக்கவே தெரியாதா, இல்லை ராசி எதுவும் கிடைக்க மாட்டா? இப்போ ஸ்கெட்சு பார்த்தீங்கன்னா விராலுக்கு தான் கிடைக்குமான்றது தெரியல. பார்ப்போம். பிளான் பண்ணி பிடிச்சானுங்க இந்த மீனை மேலேருந்தே பார்த்துட்டு. இந்த இடத்தோட அழகே பார்த்தீங்கன்னா கீழே என்ன மீன் கிடைக்குதுன்றதே எங்களுக்கு மேலேருந்து தெரியுது. எந்த மீன் வேணுமோ அந்த மீனை பார்த்து கரெக்டாக நாங்கள் போட்டுடுறோம். இவன் மீனே பிடிக்க மாட்டான். புழுவை போட்டு மீனுங்களை அங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே கூட்டின்னு வந்து விளையாடுனது தான். அதுங்களும் ஆட்டும் அந்த மாதிரி எல்லாம் அந்த புழுக்கிட்டே வந்து நிறுத்துங்க. உங்கள் பாருங்கள், ஒரு மீன் கூட்டத்துக்கே உணவு கொடுத்துன்னு இருக்கிறானுங்க. இவன் கேட்டால் மீன் பிடிக்கிறான்றான். இருக்கிற எல்லா புழுவும் காலி. நாங்கள் ஒரு 40 மீன் பிடிக்கிறதுக்கான புழு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் பிடிச்சது 4 தான். எல்லா புழுவுமே பார்த்தீங்கன்னா மீன்கள் சாப்பிட்டுச்சு. ஆனால் மீனே கிடைக்கல. மீன் வாயிலே பார்த்தீங்கன்னா தூண்டில் போடுறோம், அப்பவும் பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டுது. இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. தூண்டில் போட்டு கடுப்பாயிட்ட நம்ம சஞ்சய் பார்த்தீங்கன்னா அதை கையாலேயே பிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு இறங்கிட்டான். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஊர் ஏரிக்கு கிளம்புறோம். அங்கே இதை விட சம மீன் இருக்கும், அங்கே போக வேண்டிய. அடுத்து எங்கள் ஊர் ஏரி, பெரிய ஏரி மோட்டரில் தான் போயிட்டுருக்குறோம். பனங்காலாம் வெட்டி சாப்பிட்டு போயிருக்கிறானுங்க. வெற்றிகரமாக எங்கள் ஊர் ஏரிக்கு வந்துட்டோம். தெரியுதா? இங்கே தான் பார்த்தீங்கன்னா செம்ம காற்றடிக்குது. செம்மப்பா சில்லுன்னு இருக்குது. மற்ற இடத்துலலாம் வெய்ய போட்டு குழந்துடுச்சு. சில்லுன்னு காற்றடிக்குது. ஜன்னலை சாத்தா விழாமல் போனாடே. வழுகுது செருப்பு வேறு அதிகமாக. செம்ம அழகாக இருக்குதுங்க. செம்ம காற்று. இங்கெல்லாம் ஃபஸ்ட்டில் நாங்கள் குளிச்சுட்ருப்போம். இங்கே தாமரை இருக்கிறதுனால குளியல. இந்த இடத்துல ஃபுல்லாக தாமரை இருக்கிறதுனால நாங்கள் தூண்டில் போட முடியாது. இதே ஏரியில் வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே போய் பிடிப்போம். வாடா மகேஷ். என்ன கருப்பு கவர்லாம் வச்சுருக்கிற, ஏதாச்சும் கட்டிங் வாங்கிட்டு வந்துட்டியா? நேற்று வந்து பனங்காய் சாப்பிட்டு போயிருக்கிறானுங்க, எங்களை கூப்பிடவே இல்லை. நீங்கள் வந்தால் வாங்க, வராட்டி போங்கன்னு சஞ்சய் போயிட்டான். இந்த நொங்கு மரத்தில் எல்லாத்தையுமே நொங்கு வெட்டி சாப்பிடுவோம். அதையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் பசங்க யாரும் இல்லை மரம் ஏறுற மாதிரி. அதுக்கேற்ற சொரட்டுக்கோளும் இல்லை. இதுதானே கலிங்களே. பாவம் அவனே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். மாதிரி மதியம் டைமில் இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேய் அடிச்சிடும், அப்புறம் சாமி மிரட்டிடுன்னுவாங்க. நாங்கள் சுற்றிங்கூட வரோம். தூண்டில் போடலான்னு நினச்சோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தாமரை இருக்கா, சீக்கிரம் சைட வேண்டியது தான். பயமாக ஏரியில் பிடிக்கலான்னு பார்த்தோம், பிடிக்க முடியல. ஆனால் இதோட நம்ம வீட்டுக்கு போகல, வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே அந்த இடத்த நீங்கள் லைஃப்லேயே பார்த்துருக்க மாட்டீங்க. போய் கண்டினியூ பண்ணுறோம். டேய் வழியில் போடா, இதான் வழியேவா? புழுகுதா? ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சி கொண்டு உள்ளன. அடுத்த குட்டைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பச்சை தோக்கலை, இதை கூட வளர்க்குறாங்க. சூப்பராக இருக்கா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையில் வந்திருக்கோம். இந்த இடம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது ஃபாரஸ்ட்னால் இதெல்லாம் ஃபாரஸ்ட் கிடையாது. நாங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா வயல், எங்கள் வயல் ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. கழுவுலி சதுப்பு நில காடுன்னுவாங்க. செம்ம அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக வந்து சம்மரில் ரெயின் சீசனில் இது ஃபுல்லாக நான் இப்போ நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தண்ணி நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் கிடக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செம்ம மீன் இருக்குது. ஆனால் வெய்ய அடிக்குது. ஆனால் காற்றடிக்கிறதுனால தெரில எதுவுமே. பாருங்கள், வாட் ஏ வியூ பா, சூப்பராக இல்லை? பாலைவனத்தெல்லாம் குட்டை இருக்குது பாரு. ரொம்ப தூரம் குட்டை. அது மாரி ஆமாங்க. மாதிரி சுற்றி 5 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக காடு. ஒரு இடத்துல இவ்வளோ அழகாக க்ளீனாக தண்ணி, நிழலுக்கு வந்து சூப்பரான ஒரு மரம். சஞ்சய் சொல்கிற மாதிரி இது ஏதோ இந்த பாலைவனத்தில் இருக்க சோலை மாதிரி தான் இருக்குது இந்த இடம். அவனுங்க 2 பேரும் குளிக்க போகிறேன்னு இருக்கானுங்க. நான்லாம் குளிக்கலான்ட்டேன். சஞ்சய் குளிக்க தாண்ட குளிரா. இந்த வியூ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல செம்ம மீன் இருக்குது. ஆனால் எங்ககிட்ட புழு இல்லை. இங்கே எங்கேயுமே புழு தேடணும், கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே சன்செட்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு நாள் வந்து நம்ம சன்செட் ஷார்ட்ஸ் பார்ப்போம். அந்தாண்ட ஒரு குட்டை இருக்குது, இங்கே ஒரு குட்டை இருக்குது, இங்கேயும் ஒரு குட்டை இருக்குது. இந்த குட்டையிலையும் மீன் ஊறப்பட்டது இருக்குது. மற்ற ஆடு மாடுகள் இங்கே மேலே எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரே இடம். இதில் பாருங்கள், நடந்து போகும்போதே ஊறப்பட்ட மீன் துள்ளுதுங்க நல்லா. அது தெரியுதா? கிணறு. அந்த கிணத்துல தான் நாங்கள் சமைச்சாக குளிப்போம். கிணத்துல வந்து யாருமே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை பார்த்துட்டாங்களாம். யாரும் குளிக்க முடியாது. ஆனால் இதில் மீன் இருக்குது. பாவம் இதில் இருக்கிற மீன் எல்லாம். ஒரு சூப்பராக இருக்கும் அந்த தண்ணி. இதில் யாரோ ஆயில் கலந்துட்டாங்க. அதனால் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
இந்த குளத்துல இந்த கிணத்துல நான் குளிச்சிருக்கோம். அப்போ ஃபுல்லாக செம மழை. அங்கே ஃபுல்லாக தண்ணி தான். இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி தான். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எப்படி காஞ்சி போயிருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஃபுட்டேஜ் தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். வாங்கிட்டே இருக்கா ஃபுட்டேஜ்? இருக்கு. அப்போது இவங்ககிட்டேருந்து ஏற்றிக்க வேண்டியது தான். வீட்டுக்கு கிளம்ப போகிறேன்னா இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெய்ய பொழக்குது. பனங்காய் நொங்கு வெட்டி சாப்பிட்லான்னு நினச்சோம். அதுவும் நான் வேறு ஒரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் அதை காட்ட முடியாது. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா பேஜில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவேன். நம்ம பாலாஸ் வேஜ் இன்ஸ்டா பேஜை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறேங்க. சஞ்சய் டாட்டா சொல்லு. பாய். டாட்டா. மகேஷ் வந்து ஃபோன் பேசின்னு போயிட்டான். இந்த வீடியோ இதே எண்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டாட்டா பை பாய். இன்னொன்று மறந்துட்டேன். நாங்கள் பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா திருப்பி கிணத்துலேயே விட்டுற போகிறோம். குளத்துலேயே விட்டுற போகிறோம். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே நீங்கள் நினச்சிருக்கலாம். நாங்கள் அப்படி தான்.